த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். உண்மையாவே தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமா? இந்த கேள்விதான் கடந்த 2-3 நாளா சோசியல் மீடியால ரொம்பவும் தீவிரமா கேட்கப்பட்டு இருக்கு. இதுல ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லக்கூடிய டேட்டாஸும் இருக்கு, இல்ல ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தகவல்களும் இருக்கு. இதுல நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் ரொம்ப கொச்சையான முறையில இந்த விஷயத்தை அணுகி இருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆனா இந்த மாதிரியான அரசியல் சார்ந்த விஷயங்கள் இதுக்குள்ளேயும் போகாம இருக்கக்கூடிய டேட்டா, அதிலும் மத்திய பாஜக சர்க்கார் கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவில் தமிழ்நாடு கல்வி எப்படி இருக்கு அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து இயங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலை அதை நடத்திட்டு இருக்கிறேன். அதனால நம்ம சேனல்ல நிறைய அளவுல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்ற பெயர்ல தமிழ்நாடு அரசு சில தினங்களுக்கு முன்னாடி பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தாங்க. இது கலவையான விமர்சனங்களை கொடுத்திருக்கு. ஒரு சிலர் ஆமாங்க, தமிழ்நாடு மாதிரி ஒரு எஜுகேஷனுக்கு சூப்பரான ஒரு ஸ்டேட்டை பார்க்கவே முடியாதுன்னு ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கேவலமா இருக்குங்க தமிழ்நாடு எஜுகேஷன், ஒரு ப்ராப்பரான ஸ்கூல் இல்ல, ப்ராப்பரான டாய்லெட்ஸ் இல்ல அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. ஆனா மத்திய அரசு கொடுத்திருக்கக்கூடிய பெரும்பாலான புள்ளி விவரங்கள்ல தமிழ்நாடு எஜுகேஷன்ல த பெஸ்ட் ஸ்டேட் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்குது. குறிப்பா மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும் திட்டங்களை வகுத்து தரக்கூடிய நித்தி ஆயோக் அமைப்பு எஜுகேஷன் குவாலிட்டி இண்டெக்ஸ், ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இந்த 2 இண்டெக்ஸ்ல நிறைய முக்கியமான புள்ளி விவரங்களை கொடுத்திருக்காங்க. அதன்படி பள்ளி கல்வியில ஆக்சிஸ் மற்றும் என்ரோல்மெண்ட், ஸ்கூலுக்கு போய் நம்ம அந்த ஸ்கூல்ல சேர்றது, ரெண்டாவது அந்த ஸ்கூல் நமக்கு எவ்வளவு தூரம் அணுகக்கூடிய வகையில இருக்கு, இந்த 2 விஷயத்திலுமே கேரளா, ஹிமாச்சல் பிரதேசம், தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களுமே சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் மாநிலங்களா இருக்கு. அதிலும் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்ற இன்னொரு புள்ளி விவரம் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க பள்ளிக்கூடத்துல சேர முடியாம தவிர்க்கிறது, அங்க இருக்கக்கூடிய கால சூழல் காரணமாக பள்ளிக்கூடத்துல சேராம இருக்க முடியுது, ஒரு மலைவாழ் பகுதியா இருக்கும், அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் போய் சேர முடியாம இருக்கு அப்படின்ற மாதிரியான எந்த பிரிவினையும் பாகுபாடும் இல்லாம எல்லா தரப்பினரும் ஸ்கூல்ல போய் சேர முடியுது அப்படின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அடுத்தது லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் 7 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய அத்தனை பேருமே படிக்க முடியுதா, அவங்களால எழுத முடியுதா, முக்கியமான விஷயங்களை புரிஞ்சுக்க முடியுதா, இதை வச்சுதான் ஒருத்தவங்களுடைய ஒரு மாநிலத்துடைய லிட்ரஸி ரேட் அப்படின்றது இருக்கும். இந்த லிட்ரஸி ரேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கொஞ்சம் பின்தங்கிதான் இருக்கு, கேரளா ரொம்ப முன்னணியில இருக்கு. ஆனாலும் கூட தமிழ்நாடு கல்வியாளர்கள் என்ன சொல்றாங்க, நம்மளுடைய சிலபஸ்ன்றது வேற மாதிரியா இருக்கு, நம்ம சமச்சீர் கல்வியை அடிப்படையா வச்சிருக்கிறோம், இந்திய கல்வி முறைக்கு மாற்றா சர்வதேச அளவிலான கல்வி முறைக்கு நம்ம அதை கொண்டு போறதுனால இதுல சில பிரச்சனைகள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு அப்படின்றாங்க. பட் ஆனா அந்த விஷயத்துல நம்ம மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது சற்று பின்தங்கி இருக்கிறோம் அப்படின்றது உண்மையான விஷயம்தான். அடுத்ததா லேர்னிங் அண்ட் அவுட்கம், அதாவது கணக்கு மற்றும் ஒரு விஷயத்த படிக்கக்கூடிய திறன் அதிகமா இருக்கக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தா, நான் சொல்லல, மத்திய அரசாங்கத்துடைய நேஷனல் அச்சீவ்மெண்ட் சர்வே 2021 புள்ளி விவரத்தின்படி தமிழ்நாடு, கேரளா, பஞ்சாப் இந்த 3 மாநிலங்களும் ரொம்ப சிறப்பா செயல்படக்கூடிய மாநிலங்களா வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இதை எல்லாத்தையும் விட டிராப் அவுட்ஸ் மற்றும் ரிட்டென்ஷன், அதாவது ஒரு பள்ளியில இருந்து இடையிலேயே பாதியிலேயே ஒரு மாணவன் நிக்கிறதுக்கும் அந்த மாணவன் அப்படி நின்றுட்டான்னா திருப்பியும் அந்த மாணவனையோ மாணவியோ மீண்டும் பள்ளியில சேர்க்கக்கூடிய அந்த ரேஷியோ இருக்குல்ல, அதுல இந்தியாவிலேயே தி பெஸ்ட் மாநிலங்கள் அப்படின்னா 2 மாநிலம் தான், ஒன்னு கேரளா, ஒன்னு தமிழ்நாடு. கிட்டத்தட்ட 100%, அதாவது டிராப் அவுட்ன்றது இல்லை அப்படின்ற அளவுல இந்த 2 மாநிலங்களுமே போட்டி போட்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த டிராப் அவுட்லயே ரொம்ப மோசமான மாநிலம் அப்படின்னு பார்த்தா பீகார், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ் இந்த 3 மாநிலங்களையும் எந்த கட்சி ஆள்றாங்க அப்படின்றத நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்ததா குவாலிட்டியான எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ், என்ஐஆர்எஃப் ரேங்கிங் படி இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் பெஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பா ஐஐடி மெட்ராஸ் தொடங்கி அண்ணா யூனிவர்சிட்டி தொடங்கி பல முக்கியமான பல்கலைக்கழகங்கள், கல்வி நிலையங்கள்ல இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு. அடுத்ததா எஜுகேஷன் இண்டெக்ஸ், அதாவது கல்வி குறியீடு, இதுலயும் கேரளா, ஹிமாச்சல் பிரதேசம், தமிழ்நாடு இந்த 3 மாநிலங்களுக்குள்ளதான் கடுமையான போட்டி இருக்கு. ஏன்னா இந்த 3 மாநிலங்கள் தான் சிறந்த மாநிலங்களாகவும் இருக்கு. அடுத்ததா எலிமெண்டரி ஸ்கூல்ல இருந்து ஹையர் செகண்டரிஸ்க்கு போகக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு அதிக அளவுல பார்த்தா தமிழ்நாட்டில இருந்து தான் நிறைய மாணவர்கள் போறாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஸ்கூல் எஜுகேஷன் மட்டும்தான். அடுத்ததுதான் ஹையர் எஜுகேஷன், அதாவது காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிஸ்க்கோ போகக்கூடிய மாணவர்களை கொண்டிருக்கக்கூடிய மாநிலம். இதுல தமிழ்நாடு
நேஷனல் ஆவரேஜை விட 2 மடங்கு அதிகமா வச்சு இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் கிட்டையே வர முடியாத அளவுக்கு நம்பர் 1 இடத்துல இருக்கிறாங்க. இந்த ஹையர் எஜுகேஷன்லயே தேசிய சராசரி அப்படின்றதே 28.4% தான். ஆனா தமிழ்நாடு கிட்டத்தட்ட 49% இருக்கிறாங்க. இதை ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா 100 மாணவர்கள் இருக்கிறாங்கன்னா தேசிய அளவுல அதுல வெறும் 28 மாணவர்கள் தான் காலேஜுக்கோ யூனிவர்சிட்டிக்கோ போவாங்க. ஆனா தமிழ்நாட்டுல படிக்கக்கூடிய ஸ்கூல் பசங்கள்ல 50% பேர் காலேஜுக்கு போறாங்க அப்படின்னு. உடனே நீங்க கேட்பீங்க, ரொம்ப கம்மியா தானங்க இருக்கு, இது எப்படிங்க பெஸ்டா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா ஐடிஐ மாதிரியான தொழில் படிப்புகள்ல சேரக்கூடிய மாணவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல ஒன்னாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு. அடுத்ததா ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ், அதாவது கம்ப்யூட்டர் மாதிரியான நவீன உபகரணங்களை கொண்டு இயங்கக்கூடிய பள்ளி வகுப்பறைகள் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு தேசிய சராசரியை விட அதிகமா வச்சிருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனாலும் கூட கம்பேரிட்டிவ்லி கேரளா மாதிரியான மாநிலங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. ஆனா இவங்க இன்னொரு பக்கம் முன்வைக்கக்கூடிய குஜராத் மாடல் அப்படின்ற மாதிரியான அந்த மாடலை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு ரொம்பவும் அகேடா இருக்கிறாங்க. வெறும் இந்த கிளாஸ் ரூம்ஸ்ல மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே சொன்ன அத்தனை புள்ளி விவரங்களையுமே குஜராத் மாடலை ஒப்பிடும் பொழுது தமிழ்நாடு அரசு ரொம்பவும் முன்னேறி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் புள்ளி விவரங்கள் நமக்கு தெள்ள தெளிவா சொல்லுது. இந்த புள்ளி விவரங்கள்லாம் வச்சு பார்த்தா தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமா தான் இருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா இது எப்படி சாத்தியப்படுத்தப்பட்டது அப்படின்றதையும் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுல மிக குறிப்பா மதிய உணவு திட்டம், அதுக்கப்புறமா கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டம், இப்போ திமுக தலைமையிலான அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம், இந்த மாதிரியான திட்டங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியாவிலேயே முதலா ஸ்கூல் பசங்களுக்கு இலவசமான பஸ் பாஸ் கொடுத்த மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடா தான் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் போறவங்களுக்கு நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாகவும் தமிழ்நாடு தான் இருக்கு. மாதந்தோறும் மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்றது இருக்கு. இப்படின்னு ஏராளமான திட்டங்களை வகைப்படுத்திட்டே போலாம். இது வெறும் திமுக தலைமையிலான தமிழ்நாடு அரசு மட்டும்தான் சாதிச்சாங்களா அப்படின்னு கேட்டா நிச்சயமா கிடையாது. இதுவரை தமிழகத்தை ஆண்ட அத்தனை முதல்வர்களுமே தமிழ்நாடு கல்வியில சிறந்த மாநிலமா இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. உடனே கேட்கலாம், கேரளாவை கம்பேர் பண்ணும் பொழுது நம்ம கொஞ்சம் கம்மியா தானே இருக்கிறோம், 2ஆம் இடம் தானே இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா கேரளாவுடைய மக்கள் தொகை அப்படின்றதும் அவங்களுடைய அந்நிய செலாவணி அப்படின்றதும் அவங்களுடைய வாழ்வியல் முறை அப்படின்றதும் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் தமிழ்நாடுடைய மக்கள் தொகை, தமிழ்நாடுடைய பரப்பளவு, இது எல்லாமும் நம்ம மொத்தமா கணிச்சு பார்க்கும் பொழுது தமிழ்நாடு சிறந்த மாநிலமா தான் இருக்கு. ஆனா இது மட்டும் போதுமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. நம்ம இந்தியா அளவுல போட்டி போடுறதை விட்டுட்டு இன்னும் சர்வதேச அளவிலான ஒரு ஆஸ்திரேலியா மாதிரியான, ஒரு கனடா மாதிரியான, யுஎஸ் மாதிரியான நாடுகளோட அவங்களுடைய எஜுகேஷன் சிஸ்டமுக்கு போட்டி போடக்கூடிய அளவுக்கு இன்னும் நிறைய தளங்கள்ல மேம்படுத்தப்பட வேண்டியது இருக்கு அப்படின்றதுதான் மாற்று கருத்து இல்லாத ஒரு விஷயமா இருக்கு. இப்போ தமிழ்நாடு எஜுகேஷன் சம்பந்தமான என்னுடைய இந்த புள்ளி விவரங்கள்ல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சது என்னது? தமிழ்நாடு கல்வித்துறை எந்த அளவுக்கு சிறப்பா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல அப்படிலாம் இல்லைங்க, இது ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? ஒட்டுமொத்தத்துல தமிழ்நாட்டுல படிச்சவங்களா நீங்க இருந்தீங்கன்னா தமிழ்நாடு கல்வித்துறையை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.